ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரகரிசியில் சூப்பரான தக்காளி சாதம் பண்ண போகிறோங்க. வரகரிசியில் அவ்வளோ ஒரு ஹெல்த்லியாக நம்ம சூப்பராக தக்காளி சாதம் பண்ணுறோம். அது ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வரகரிசி. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வரகரிசிங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளருங்க 200 கிராம் அரிசி இருந்துச்சு. இதை நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறினா போதுங்க. நம்ம ரெடி பண்ணக்குள்ள இந்த அரிசி ஊறிடும். 10 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளிங்க மீடியம் சைஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். மிக்சியில் அடித்து கூட எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கரம் மசாலாங்க, கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறலாங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிறலாங்க. மல்லித்தூள் சேர்த்தி பண்ணுறப்ப நமக்கு நல்ல ஒரு வாசம் கிடைக்குங்க. மிளகாத்தூளுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. மிளகாய் சேர்க்காதனால நம்ம மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறோங்க. இப்போ மஞ்சத்தூளுங்க ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கிடலாம். பட்டைங்க, அன்னாச்சிப்பூ, கிராம்பு ஒரு 3 எடுத்துருக்கோம். பிரியாணி இலை 1ங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம சேர்த்தி பண்ணுறப்ப சூப்பராக பிரியாணி சுவையில் நமக்கு கிடைக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் போதுங்க இந்த அரிசியோட அளவுக்கு, 200 கிராம் அரிசிக்கு. இப்போ மல்லித்தலை கொஞ்சங்க, புதினா கொஞ்சம் நம்ம எடுத்துக்கிறோம். சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறலாங்க. குக்கரை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறோம். நல்ல இது நெய் கூட சேர்த்திக்கிறலாங்க. நெய் இல்லாட்டி நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறலாம். இப்போ நான் தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்திருக்கிறேன். 3 ஸ்பூன் எடுத்துருக்கோம். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் தேங்காய் எண்ணெய். இப்போ பாருங்கள், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாம் போட்டோங்க. போட்டு நல்லா பொரிஞ்சு வாசம் வர்ற வரைக்கும் வச்சுக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசம் வரட்டுங்க. இப்போ நல்ல வாசம் வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கிடலாம். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. கலந்து கொடுத்து இது நமக்கு நல்லா செவந்து ப்ரௌன் கலரில் வரணுங்க. நல்லா செவந்து வரட்டும். இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துட்டுருக்குது. இப்போ சூப்பராக நமக்கு செவந்து வந்துருச்சுங்க. ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து சேர்த்திக்கிறலாங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்திக்கிறோம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. இந்த வரகரிசி ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்லாம் இந்த வரகரிசி எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்குங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கி வந்துட்டுருக்குது. நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நமக்கு வரட்டுங்க. நல்லா வணங்கி வரட்டும். கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது அந்த கொழுப்பு சத்தெல்லாம் நல்லா கரைச்சி விடுங்க இந்த வரகு சேர்த்திக்கிறது. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பராக வெந்து வந்துட்டுருக்குது. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு. கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூனுங்க. நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்துட்டுருக்குது.
இப்போ பாருங்கள் நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிறோம். இப்போ பேஸ்டாட்டம் நமக்கு வந்துட்டுருக்கு பாருங்கள், பேஸ்ட் பதத்துக்கு. இப்போ பாருங்களேன், இந்த அளவுக்கு நமக்கு பேஸ்டாட்டம் நமக்கு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துடணுங்க. நல்லா தக்காளிகள்லாம் வணங்கி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்திக்கிறோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்தோம், நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறோங்க. இப்போ 2வது டம்ளர் தண்ணி சேர்த்திக்கிறோம். ஃபஸ்ட்டு 1 டம்ளர் சேர்த்திட்டோம். இதை இப்போ நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி நம்ம கலந்து கொடுத்துக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறலாங்க. உப்பு சேர்த்திட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துடலாம். இது நல்லா கொதிச்சு வரணுங்க. நல்லா கொதிச்சு வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் வரகரிசி ஒரு 4-5 டைம் கழுவி தான் நம்ம ஊற வச்சோம். இந்த அரிசியை சேர்த்திக்கிறலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்திக்கிறணுங்க. நல்லா சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம அரிசியை சேர்த்திக்கிட்டோம் பாருங்கள். இப்போ மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்லங்க, அதையும் இதில் நம்ம சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிறணுங்க. ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அந்த வரகரிசி. இதை நம்ம ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி தக்காளி சாதம், வெரைட்டி ரைஸாகவும் பண்ணி சாப்பிட்றப்ப குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள், கொதிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக மணமாக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுட்டோம். மூடி போட்டு வெயிட் வச்சு விட்டுறலாங்க. ஒரு 4 விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிடலாம். இந்த தக்காளி சாதத்துக்கு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்துட்டேங்க. தோலோடு தான் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இடிகளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதாவது ஒன்றுக்கும் அதிகமாக இடிச்சுக்கணும், ரொம்ப முழுசாக நைஸாக இடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இடிச்சிட்டோம். இந்தளவுக்கு இருக்கட்டும். இதை எடுத்து நமக்கு எண்ணெய் காஞ்சிருங்க. இப்போ இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை இது கூட சேர்த்திக்கிறலாம். சேர்த்தி நல்லா கலந்து கொடுத்துக்கிறலாங்க. அந்த பூண்டோட வாசம் வர்ற வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ நல்லா வாசம் வந்துருச்சுங்க. நம்ம ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருந்தோங்க. தண்ணியில் சேர்த்திடக்கூடாது, ஃபஸ்ட்டே நம்ம கழுவி தான் கட் பண்ணணும். இப்போ அந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கிட்டோங்க. 2 உருளைக்கிழங்கு இது தண்ணி இல்லாத நல்லா கட் பண்ணி எடுத்துருந்தோம். இதை நம்ம நல்லா சேர்த்திக்கிறோம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுக்கணுங்க. இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்திடக்கூடாது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அடிக்கடி எடுத்து ஒரு 4-5 டைம் எடுத்து கிளறி கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு மொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 2வது டைம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுக்குறோம். இதேமாரி ஒரு 3 டைம் 4 டைம் நம்ம கலந்து கொடுத்தோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. தண்ணி இல்லாதையே நமக்கு ரெடி ஆகுது பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ மூடி போட்டோம். இப்போ மறுபடியும் நான் 4வது டைம் இதை ஓப்பன் பண்ணுறேங்க. இப்போ சூப்பராக நமக்கு உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. ப்ரௌன் கலராக தெரியுது பாருங்கள், லைட்டாக அந்தளவுக்கு விட்டாச்சு. இப்போ நம்ம லைட்டாக உப்பு சேர்த்திக்கிறோங்க. சால்ட்டு, கல் உப்பு சேர்த்திடக்கூடாது, சால்ட்டு தான் நம்ம சேர்க்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்தி காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் மிளகாத்தூள். நல்லா கிளறி கொடுத்துட்லாங்க. சூப்பராக நம்ம உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுருந்தோங்க. இப்போ வெயிட் நல்லா இறங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சூப்பராக கம்மன்னு அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குங்க. நம்ம தக்காளி சாதம் பிரியாணி வாசம் மாதிரி வருதுங்க. அந்தளவுக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வரகரிசி தக்காளி சாதம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது செஞ்சீங்கன்னா
வரகரிசியில் தான் நீங்கள் தக்காளி சாதம் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டானதுங்க. அவ்வளோ ஒரு ஹெல்த்லியானது, ஆரோக்கியமானதுங்க. இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறப்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.